பயன்படுத்தட்டும் ஆண்டவரே. அதற்கேற்ற இந்த வாரத்திற்கேற்ற மன்னாவை உணவை பரத்திலிருந்து எங்களுக்கு கட்டளையிடுவீராக சுவாமி. அப்பா, அதை உட்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபையை தருவீராக. அப்பா, நீர் பேசுவீராக. என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கொஞ்சம் வால்யூமை கொஞ்சம் கூட்ட முடியுமா? கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வேளையிலும் உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போதும் இந்த நாளுக்குரிய நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ட்ரூ ஹியூமனிட்டி இஸ் டு நோ வாட் வி ஆர் இன் த சைட் ஆஃப் காட் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவனுடைய பார்வையில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை அறிவதே உண்மையான மனத்தாழ்மை. தேவனுடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக என்னவாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வதே உண்மையான மனத்தாழ்மையாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அதுதான் இந்த நாளுக்குரிய தலைப்பு. அதாவது மனத்தாழ்மை என்று எடுத்துக்கொண்டாலே நாம் வேதத்தை நன்று அலசி பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், மனத்தாழ்மை என்றாலே நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரை போல தாழ்மையாக இந்த உலகத்திலே நடந்து கொண்டது யாருமே இல்லை. ஏனென்றால் நமக்காக அவர் இந்த உலகத்திலே வந்ததே தாழ்மையாய் வந்து நம்மை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திலே வந்து எல்லா உபத்திரவங்களையும் பட்டு பாடுகளை சகித்து நமக்காக வேதனைப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு மனத்தாழ்மையுடன் ஆண்டவர் நடந்து கொண்டார். அதாவது மனத்தாழ்மை என்பது அதாவது தாழ்வு மனப்பான்மை இல்லை, நம்மளை நாமளே தாழ்த்தி கொள்வதான எண்ணம் இல்லை. அதாவது ஒரு பணிவு, அதாவது நம்மளுடைய சுபாவத்திலே வெளிப்படுவதான ஒரு நல்ல விதமான ஒரு செயலாக காணப்படுகிறது. மற்றவர்களிடத்திலே ஒரு பிரதிபலிக்கிற ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் அதாவது மேட்டினிமையான இருதயம் கொள்ளாமல், நம்முடைய இருதயம் எவ்வளவுதான் நமக்கு ஆஸ்தி, செல்வம், சுகம், பட்டம், படிப்பு ஆண்டவர் எவ்வளவுதான் கொடுத்திருந்தாலும் நாம் மற்றவர்களிடத்திலே தாழ்மை உள்ளவர்களாக, தேவனிடத்திலும் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதாவது யோவான் 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து சீடர்களுடைய கால்களை கழுவுவதை நாம் பார்க்க முடியும். அப்படி கழுவ ஆரம்பிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார், என் கால்களை நீர் கழுவலாமா என்று அப்படி கேட்கிறார். அதாவது இது தாழ்மையில ஒரு உச்சகட்டத்தின் ஒரு பெரிய காரியமாக காணப்படுகிறது. உலகத்தின் இரட்சகர் இயேசு கிறிஸ்து அவர் அதாவது மனுவுரு கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய பாதத்தை தொட்டு கழுவுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இது அதாவது உலக இரட்சகர் வந்து ஒரு மனிதனுடைய பாதத்தை தொடுவது சாதாரண காரியமே அல்ல. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, அவருடைய தாழ்மை மிகவும் பெரியது. நானே, அதாவது போதகராக இருக்கிற நானே இவ்வளவு தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன் என்றால் நீங்க எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படி என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அந்த அளவுக்கு மனத்தாழ்மையுடன் ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அதே தாழ்மை குணம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நம் அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட அதாவது நம்மளுடைய வேதாகமத்திலே, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே இருந்து, நமக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடத்திலே இருந்து பார்த்தோமானால், ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது பழைய ஏற்பாட்டு பகுதியிலே. அதாவது இந்த இடத்திலே மண் என்று அறிவதே உண்மையான மனத்தாழ்மை. அதாவது நாம் மண் என்று அறிவதே, இந்த இடத்துக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கலாம், நாம் மண் என்று, மனிதன் வந்து ஒரு மண் என்று அறிவதே உண்மையான மனத்தாழ்மையாக காணப்படுகிறது. ஏனென்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கிய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஆனால் அந்த மனிதனோ 11வது அதிகாரத்துக்கு வரும்போது பாபேல் என்கிற ஒரு பெரிய கோபுரத்தை உண்டாக்கி வானபரியந்தும் நான் எட்ட போகிறேன் என்று சொல்லி தன்னை தானே
பெருமைப்படுத்தி கொண்டான், தனக்கு பேர் உண்டாகும்படி செய்தான். பிரியமானவர்களே, இதை அவன் எப்படி யார் செய்தார் என்று கேள்விப்பட்டால், அதாவது இது தேவனுக்கு விரோதமான ஒரு பெருமையாக காணப்படுகிறது. அதாவது இதை நன்று நாம் பார்த்தால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு முன்கூட்டி நாம் பார்த்தோமானால், அதாவது அந்த ஃப்ளட், அந்த நோவாவின் காலத்திலே அந்த ஜலப்பிரளயம் வருகிறது. வந்த உடனே எல்லாரையும் வாரிக்கொள்ள போகிறதாக இருக்கிறது. ஒருவரும் இந்த உலகத்திலே இல்லை நோவா குடும்பத்தை தவிர. ஆனால் நோவாவின் 3 குமாரர் சேம், காம், யாபேத், அவர்களுடைய சந்ததிகள் தான் காணப்படுகிறது. அந்த சந்ததியிலே அதாவது நோவாவின் குமாரன் காம், அவனுடைய குமாரன் கூஷ், அவனுடைய குமாரன் நிம்ரோத், அவன் பெரிய பராக்கிரமசாலியாக காணப்படுகிறான். அதாவது நீங்க ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து அப்படியே 10ஆம் வசனம் வரை அப்படியே வாசித்து கொண்டு பார்த்தால், அவன் நிம்ரோத் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக காணப்படுகிறான். அவன் சினையார் தேசத்துல பாபேல் என்கிற அந்த இடத்துல ராஜ்யத்திற்கு அதிஸ்தானங்களாக அவன் இருந்தான். ஆண்ட ராஜ்யங்களாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அதே போல அந்த நிம்ரோத் இந்த இடத்திலே அதாவது பாபேல் என்கிற கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து செயல்படுவது எல்லாம் இந்த நிம்ரோத்தாக காணப்படுகிறான். இந்த காலகட்டத்திலே நிம்ரோத்தை அவர்கள், அதாவது மக்கள் நிம்ரோத்தை வணங்குகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு மேட்டிமையான சிந்தை காணப்பட்டது. அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக உயர்த்தி, அதாவது வெள்ளம் ஜனங்களை வாரிக்கொண்டு போய்விட்டது நோவாவின் காலத்திலே. இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் ஏற்படக்கூடாது, ஏற்பட்டாலும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினோமானால், அந்த கோபுரத்திலே, அதாவது அவ்வளவு பெரிய கோபுரம் கட்டும் போது எவ்வளவு பெரிய வெள்ளம், மழை பெஞ்சு புயல் பெஞ்சு அடிச்சாலும் நம்ம அந்த கோபுரத்துல ஏறி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டாகி அதை கெட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அது நமக்கு ஒரு பேர் உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணம் கொண்டார்கள். அதற்கு முன்பாக ஒரே பாஷை இருந்தது, பூமியிலே ஒரே கலாச்சாரம், அதாவது மக்கள் எல்லாம் ஒரே இடத்திலே ஒரே மொழி பேசுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இதை எப்போ அவர்கள் மேட்டிமையான சிந்தையோட கெட்ட ஆரம்பித்தார்களோ, அன்றைக்கே அவர்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி கொண்டார்கள். பிரியமானவர்களே, பாபேல் என்றால் குழப்பம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஹெப்ரியூல பலால் என்று சொல்லப்படுகிறது, டு கன்ஃபியூஸ், அதாவது குழப்பம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய பாஷைகளை குழப்பி தாறுமாறாக்கி அவர்களை, அதாவது ஆண்டவர் அவர்களை உருவாக்கினதே பூமி எங்கும் பரப்பும்படியாக தான். ஆனா அவர்கள் ஒரு இடத்துல நம்ம கூடி இருக்கணும், ஒரு இடத்துல நம்ம சேர்ந்து இருக்கணும், அப்படி தேவனுக்கு விரோதமான காரியம் அவர்கள் செய்ததினாலே அவர்களை பூமி எங்கும் ஆண்டவர் சிதற போக பண்ணினார். வெவ்வேறான பாஷைகளை கொடுத்து, வெவ்வேறான நாடுகளை கொடுத்து அவர்கள் பூமி எங்கும் பரவி சென்றவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படி அவர்கள் தாங்களே மேட்டிமைப்படுத்தி பெருமைப்படுத்தினபடியினால் இந்த இடத்திலே அவர்கள் தலைகுனிவை சந்தித்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாஷையை தாறுமாறாக்கி போட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ நான் கிருபை அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்தில், அதாவது ஆண்டவர் நல்ல வேதத்தை நன்றாக வாசித்தோமானால் விபச்சாரக்காரன், கொலைக்காரன், அதாவது பொய் சொல்லுகிறவன், திருடுகிறவன் கூட நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லல. ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது பெருமை அதைவிட பெரிய பாவமா? பெருமை அதைவிட பெரிய பாவம் தான். ஏனென்றால் லூசிபர் விழுந்ததே அந்த பெருமையினால்தான் காணப்படுகிறது. ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக உயர வேண்டும். நாம் அதாவது பெருமை உள்ள சிந்தையாக காணப்படுவோம் என்றால் தேவன் நமக்கு எதிர்த்து நின்று நம்மை சிதற போக பண்ணக்கூடும். பிரியமானவர்களே, ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் மனத்தாழ்மை, தாழ்மை உள்ள சிந்தையாக ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தாழ்மை உள்ள எண்ணத்தை எனக்கு தாங்கப்பா என்று கேளுங்க. ஆண்டவரே, எல்லாரும் குறைவுள்ள பாண்டம் தான். ஒருவேளை நம்மிடத்தில் சில பெருமை, மேட்டிமை, என்கிட்ட இல்லாத பணமா, சொத்தா, என்கிட்ட இல்லாத வசதியா, என்கிட்ட இல்லாத புகழா,
ஞானங்களா, என்கிட்ட இல்லாத படிப்பா, என்கிட்ட இல்லாத எல்லாமா, திறமைகளா, தாளந்துகளா, அப்படி என்று சொல்லி சில பெருமைகள் வந்து விடலாம். பிசாசானவன் சில பெருமைகளை விதைக்கலாம். ஆனால் நான் எந்த ஒரு பெருமைக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை தாழ்த்து எனக்கு கிருபை தாரும். உம்முடைய சமூகத்துக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் நான் பணிவோடு தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்பா, அப்படி என்று சொல்லி நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் அந்த கிருபையை அளித்து உங்களை மனத்தாழ்மை உள்ளவர்களாக மாற்றி வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்த்தோமானால் லூக்கா 18 அதிகாரம் வசனங்கள் 9 - 14 சுவிசேஷ நூல்களிலே இது சொல்லப்படுகிறது. அதாவது பாவி என்று அறிவதே உண்மையான மனத்தால் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக, அவருடைய சமூகத்து முன்பாக நாம் பாவி என்று அறிவதே ஒரு உண்மையான மனத்தாழ்மை என்று இந்த இடத்துல ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அதாவது நாம் பாவி என்று அறிவதே ஒரு உண்மையான மனத்தாழ்மை. அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அதாவது தன்னை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி, அதாவது மனிதர்களுக்கு முன்பாக இது ஒரு பெருமையாக காணப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிப்போமானால் இந்த இடத்திலே பரிசேயனும் ஆயக்காரனும் வருகிறார்கள். அதாவது வசனம் எப்படியாக சொல்ல, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி அஞ்சியும் தங்களை, அதாவது 18வது வசனம் 18வது அதிகாரம் 9வது வசனம் லூக்கா, அஞ்சியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார் என்று வசனம் சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் ஒரு உவமையாக இது சொல்லுகிறார். ஜெப ஆலயத்தில் ஒரு 2 மனிதர்கள் ஜெபிக்க போகிறார்கள். ஒன்று பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரனாக இருக்கிறான். இந்த பரிசேயன் தேவனுக்கு முன்பாக, அதாவது தேவனுக்கு முன்பாக நான் மற்றவர்களை போல அல்ல, நான் அதாவது இந்த ஆயக்காரனை போல அல்ல, நான் இந்த பாவியான மனுஷர்களை போல அல்ல, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், அப்படியே ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கிறேன், வேற நான் விபச்சாரம் செய்யல, வேசித்தனம் செய்யல, நான் எந்த ஒரு அதாவது தவறான காரியத்திலும் ஈடுபடல. இந்த ஆயக்காரனை போல இல்ல, ஒரு கம்பாரிசன், அதாவது ஒப்பிட்டு ஜெபம் பண்ணுகிறான். மற்றவர்களை ஒப்பிட்டு நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை என்று மற்றவர்களை ஒப்பிட்டு ஜெபம் பண்ணி தன்னை உயர்த்தி காண்பிக்கிறவனாக இருக்கிறான். தன்னை தானே இந்த இடத்திலே ஜெபத்திலே அவன் உயர்த்துகிறான். தன்னை நீதிமானாக ஜெபத்திலே இந்த இடத்திலே விளங்க பண்ணுகிறான். இப்படிப்பட்ட ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானது. ஆனால் அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணும் போதோ, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆகவே எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு கிருபை அளித்தார். பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய ஜெபமும் மாற வேண்டும். நாமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வரும்போது நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாத குப்பையான தூசியான மனுஷன், உம்முடைய சமூகத்தில் நிலை நிற்பதற்கு கூட நான் தகுதி இல்லப்பா, நான் அந்த அளவுக்கு தரை மட்டும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறேன். அப்படி அதாவது ஒரு ஆதியாகத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக காணப்பட்டாலும் அவன் தரை மட்டும் தாழ்த்தி, அதாவது அந்த பட்டணம் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தரை மட்டும் தாழ்த்தி ஜெபித்ததை பார்க்க முடியும். அதே போல நம்மிடத்திலேயும் அந்த தாழ்மையான குணம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனவர்கள் தான். ஆனாலும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். நம்மை கழுவுவதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு, அனுதினமும் நம்மை ரட்சிப்பிலே இன்னும் பூரணப்படுத்துவதற்கும், இன்னும் நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்வதற்கும் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே வரும்போது நாம் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் அப்பா, என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும் என்று சொல்லும் போது அவர் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்பட நம்மை செயல்பட வைக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல நீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 - 27 வசனம், அல்லது ரோமர் 12ஆம் அதிகாரம் 3 - 8, இதை எதனாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதிலே சொல்லப்படுகிறது, அதாவது நாம் கிறிஸ்துவின் சரீரம் அவையும் என்கிற என்று அறிவதே ஒரு உண்மையான மனத்தாழ்மையாக இருக்கிறது. ஆண்டவருடைய சரீரம் அவயவங்கள் என்று சொல்லும் போது அதுதான் ஒரு உண்மையான தாழ்மை. அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் அதாவது கிறிஸ்து சரீரமாக, சபைக்கு சரீரமாக இருக்கிறார், அதற்கு அவயவங்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க நன்றாக வாசிக்கும் போது இது
ஆவிக்குரிய தாழ்மை, ஆவிக்குரிய தாழ்மை தேவை இந்த இடத்துல. அதாவது நீங்க 1ல இருந்து அப்படியே லைனா அந்த 11ஆம் வசனத்தை வர வாசிக்கும் போது 9 வரங்களை குறித்து ஆவியானவர் ஒருவரே, ஆனா 9 வரங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அவனவனுக்கு என்னென்ன வரம் தேவை என்பதை ஆண்டவர் பகிர்ந்து அளிக்கிறவராக இருக்கிறார். அதை விவரமாய் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஒருவனுக்கு குணமாக்குகிற வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, இன்னும் ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிறது, இன்னும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது, இன்னும் விசுவாசம், இப்படிப்பட்ட பலவிதமான வரங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி, இன்னும் அதுல அதாவது இப்படிப்பட்ட வரங்கள் வரும்போது ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்து விடக்கூடாது. அதாவது நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவாகிய சரீரத்திலே அவயவங்களாக இருக்கிறீர்கள். ஒரு அவயம் பலமுள்ளதாக இருக்கும், சில அவயம் பலவீனமாக இருக்கும். ஆனா எல்லா அவயவமும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். சபையாகிய நான் இருக்கிறேன், அதாவது நாம் எல்லாரும் ஆண்டவர் சேவை செய்கிறவர்களாக இருக்கிறோம், அவருக்கு அவயவங்களாக காணப்படுகிறோம். இதுல நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற ஒரு மன இது வந்து விடக்கூடாது. அதாவது என்னுடைய கை வந்து அதுல சொல்லப்படுகிறது, விவரமாய் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு அவயத்தை காட்டிலும் மற்றொரு அவயம் வந்து மேன்மை உள்ளதாக கருதும். ஆனா அப்படிலாம் இல்லை. ஆனா எல்லா அவயவங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படும் போதுதான் அது ஒரு பூரண சரீரமாக இருக்கிறது. ஒரு அவயமும் பாடுபட்டால் மற்ற அவயமும் துடிக்கும். ஒரு அவயம், நமக்கு கையில ஒரு காயம் ஏற்பட்டால் நமக்கு அதாவது தலைவலிக்கும், அதாவது உடம்புக்கே ஒரு காய்ச்சல் அடிச்சா எல்லா சரீரமும் அதோடு சேர்ந்து பாடுகள் அனுபவிக்கிறதாக இருக்கும், அதற்கு உதவி செய்கிறதாக இருக்கும். அதே போல நாம் விசுவாசிகள் ஆகிய அதாவது ஆண்டவருக்கு அவயவங்களாக இருக்கிறோம். ஒருவர் பாடுபட்டால், ஒருவர் கஷ்டப்பட்டால் நம்முடைய இருதயமும் துடிக்க வேண்டும், நம்முடைய உள்ளமும் அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய நம்முடைய இருதயம் வாஞ்சிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதை தான் ஆண்டவர் கற்று தருகிறார். நான் வந்து அதாவது சரீரமாகிய சபையாக இருக்கிறேன், நீங்கள் அவயவங்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து, அதாவது ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு தாளந்துகள், கிருபைகள், எல்லா விதமான அனுகிரகங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தன்னை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், எந்த அவயமும் தன்னை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தனக்கு போதும் என்கிற நிலைமையிலே அவனவனுக்கு ஆண்டவர் என்னென்ன பகிர்ந்து, அதாவது சிலவனுக்கு அதாவது ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு ஊழியங்கள், அதுல அப்படி வாசித்துட்டு போனோம்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியங்கள், அதுல நாம் நம்முடைய ஓட்டத்திலே பொறுமையாக ஓட வேண்டும். பிரியமானவர்களே, அதாவது தன்னை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அதாவது நான் பெரியவன் நீ பெரியவன், அதாவது சபைக்குள்ளே போட்டி பொறாமைகள், நான் பெரியால், அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாமல் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் கட்டுகிற ஒரு குறிகளோடு எண்ணங்களோடு நாம் செயல்படுவோமானால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார், அவருடைய இருதயமும் மகிழும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த நாளிலே மனத்தாழ்மையுடன், அதாவது மனத்தாழ்மையுடன் நாம் மண்ணென்று நினைவு கூற வேண்டும். ஆதியாகத்திலே பார்த்தோம், மண்ணென்று அவர்கள் நினைவு கூர்ந்தால் தேவன், அதாவது மண்ணினாலே நம்மை உண்டாக்கினார், இப்ப ஏற்பட்ட கோபுரம் நமக்கு பேர் உண்டாக்கும்படி செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லியிருந்தால் அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். அவர்கள் நினைக்கல, ஆண்டவர் நம்மை மண்ணென்று உருவாக்கினார் என்று நினைக்கல. அதே மாதிரி பரிசேயனும் நாம் பாவி என்று அவன் நினைக்கல. அவன் தன்னை துணிகரமாய், அதாவது மற்ற ஆயக்காரனை போல இல்லை என்று சொல்லி ஒப்பிட்டு ஜெபம் பண்ணி தன் மனத்தாழ்மையை கெடுத்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதே போல கிறிஸ்துவாகிய நான் சபையாக இருந்து ஒற்றுமையாக அவயவங்களாக இருந்து அவருக்கென்று வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி நாம் மனத்தாழ்மையுடன் நடந்து கொண்டு ஆண்டவருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும் போது ஆண்டவர் இன்னும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். இன்னும் அந்த தாழ்மை உள்ள எண்ணத்தை எனக்கு தாங்கப்பா, இன்னும் உம்மை போல நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கணும்பா, நீர் எப்படி இந்த உலகத்தில் தாழ்மை உள்ளவராக நடந்து கொண்டீரோ அதே போல அந்த தாழ்மையான சிந்தையை எனக்கு தாங்க, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும், எந்த இடத்திலும் தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். அதாவது மேட்டிமையான சிந்தையே வரக்கூடாது, மேட்டிமையான எண்ணங்களும் வரக்கூடாது. தாழ்மை உள்ள சிந்தை சுபாவம், அப்படிப்பட்ட சுபாவத்தை எனக்கு தந்து என்னை பலப்படுத்தி என் குடும்பத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லும்போது அவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன். இப்பேற்பட்ட கிருபையை தேவன் தாமே உங்களுக்கு தந்து எனக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம்.
நல்ல தகப்பனே, உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினீங்க ஆண்டவரே. நீர் பெரியவராக இருக்கிறீர். ஆனாலும் தகப்பனே, மனு கொண்டு தாழ்மையின் கோலம் எடுத்து எங்களுக்காக சிலுவையின் மரண பரியந்தும் எங்களுக்காக அடிக்கப்பட்டு தாழ்த்தினீரேப்பா. உம்முடைய அன்பு, தாழ்மை மனதிற்கும் பெரியது சுவாமி. அந்த தாழ்மை எங்களுக்கு கொடுங்க, அந்த அன்பை கொடுங்க, அந்த மனதுருக்கத்தை கொடுங்க. நாங்களும் மற்றவர்களிடத்திலே, உம்மிடத்திலே, எல்லாரிடத்திலும் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொண்டு உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் உயர்த்துகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Oh